அப்ப பாருங்க, பாலம்னு ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தலாம், அதுல பயணிக்கணுங்கிற அல்லாஹ். எல்லாருமே பயணிச்சாகணுமா, நரகத்துடைய மேல கீழே விழுந்தா நரகம். அந்த பாலம் முடிவடைவது எங்க? பயணத்தினுடைய முடிவு, அந்த பாலத்தினுடைய முடிவு சொர்க்கத்தை நோக்கியதாக இருக்கும். இதுல எல்லோருமே பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த பாலத்தை பற்றி தான் பல பேர் அறியாம சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாலத்துக்கு பேர் என்னவா? சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்கள்ட்ட அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு, அது தவறான நம்பிக்கை. அப்படியான ஒரு பேரை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தரல. சொல்லப்போனா சிராத்துல் முஸ்தகீம்னா என்ன அர்த்தம்? நேரான பாலம்னு அர்த்தம், நேரான பாதை, நேரான பாலம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நேரான பாதையை காட்டுன்னு துவா தான் கேட்க சொல்றான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எனக்கு சிராத்தல் முஸ்தகீமை காட்டு, நேரான பாதையை காட்டு, அந்த நேரான பாதையில என்ன வழி நடத்துன்னு அல்லாஹ் இடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யறோம். அது வேற. மறுமை நாளில் உள்ள இந்த பாலத்துக்கு சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற ஒரு பேர் இருப்பதாக ரசூலுல்லாஹ் நமக்கு எங்கேயுமே சொல்லல, அல்லாஹ்வும் குர்ஆன்ல நமக்கு எங்கேயுமே சொல்லல. விளங்குதா? அதுவும் இல்லாம இந்த பாலம் அது நேரான பாலமாலாம் இருக்காது. இந்த பாலத்தை பற்றி புகாரில 74:39, 74:38 இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட பாலம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்க பேர் வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் நேர் மாற்றமானது. இவங்க நேரான பாதைன்னு வச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நேர் மாற்றமா மதுஹலத்துன் மஸில்லத்துன், அது வழுக்கி விடக்கூடிய பாலம், கால்களை எல்லாம் சறுக்கி விடக்கூடிய பாலம். அந்த பாலத்தின் மீது நீண்ட இரும்பு கொக்கிகள்லாம் இருக்கும், கருவேல மரத்தினுடைய முற்கள் இருக்கும். அதன் பருமனை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அவ்வளவு சிரமம் நிறைந்த ஒரு பாலமாக, பயணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.